தகவல் கிடைத்திருக்கிறது. இரு முகாம்களிலும் மிக முக்கியமான ஆலோசனை என்பது தேர்தல் முடிவு நேற்று வெளியான நிலையில் இரு முகாம்களிலும் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்தியா கூட்டணி வசம் இருக்கக்கூடிய தற்போது வாய்ப்பு பாஜக கூட்டணி கட்சிகள் விதிக்கக்கூடிய நிபந்தனைகளை ஏற்காத பட்சத்தில் இந்தியா கூட்டணி பக்கம் இந்த கவனம் என்பது திரும்பும். இரண்டாவதாக அவர்களுக்கு வாய்ப்பு என்பது கிட்டும். ஆனால் தற்போது அதற்கு எந்த விதமான இடமும் தராமல் பாஜக கூட்டணி கட்சிகளை உடனடியாக அழைத்து பேசி ஆதரவு கடிதத்தையும் பெற்றிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் விதித்த நிபந்தனை என்ன, பாஜக அதனை ஏற்றுக்கொண்டதா என்பது போன்ற அதிகாரப்பூர்வமான விவரங்கள் தெரியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நியூஸ் 18 குழுமத்திற்கு கிடைத்திருக்கூடிய தகவலின் அடிப்படையில் கூட்டணி கட்சிகள் 5 கேபினெட் பொறுப்புகளை 5 கேபினெட் பதவிகளை கேட்பதாகவும் பீகாருக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கோருவதாகவும் தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. இந்த நிபந்தனையை பாஜக ஏற்றுக்கொள்ளும் என்று அரசியல் நிபுணர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் இவர்களுடைய ஆதரவு இல்லாத நிலையில் பாஜக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இந்த நிலையில் வேறு வழியில்லை. முன்னதாக நியூஸ் 18க்கு பேட்டியளித்த பத்திரிகையாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்தியா கூட்டணி முன்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னவென்று பார்க்கும்போது இந்தியா கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து தொடர்ச்சியாக மத்திய அரசுடைய பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக தங்களுடைய கருத்தை அதிக ஆக்கப்பூர்வமான முறையில் கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடந்த காலங்களில் 2014, 2019 இரு காலகட்டத்திலும் கூட்டணி கட்சியினுடைய ஆதரவு இல்லாமலேயே பாஜக அனைத்து மிக முக்கியமான கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் பாஜகவுடைய கனவாக பார்க்கப்பட்ட 3 முக்கிய அஜெண்டாக்கள், ஒன்று ராமர் கோவில் கட்டுவது, காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்குவது, மூன்றாவது யூனிஃபார்ம் சிவில் கோட். இந்த 3 விஷயங்களில் 2ஐ பாஜக ஏற்கனவே நிறைவேற்றியிருக்கிறது. மூன்றாவதாக யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரக்கூடிய பணிகளையும் பாஜக தொடங்கிய நிலையில் இதற்காக ஒரு நிபுணர் குழுவும் அமைக்கப்பட்டு பரிந்துரைகளையும் கோரப்பட்டிருந்தது. ஆனால் அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழல் தற்போது எழுமா அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி. என்ன காரணம் என்றால் தற்போது இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு மாநில கட்சிகளுடைய ஆதரவு ஒப்புதல் அவசியம். அப்போதுதான் எந்த முக்கிய மசோதாக்களும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். ஜிஎஸ்டி போன்ற விஷயங்களில் மாநில கட்சிகள் நசுக்கப்படுவதாக தொடர்ச்சியாக தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்கள் கருத்துக்களை தெரிவித்த நிலையில் தற்போது இந்த மாநில கட்சிகளுடைய பங்களிப்பு என்பது வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடும். மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா. இந்தியா கூட்டணியுடைய அஜெண்டா என்ன? இப்ப இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனையை பொறுத்தளவில் மிக முக்கியமாக ஒரு பலம் பொருந்திய எதிர்கட்சியாக அதிகபட்ச தொகுதிகளில் கடந்த 2 தேர்தல்களை விட அதிகபட்ச தொகுதிகளில் வெற்றி பெற்று பலம் பொருந்திய எதிர்கட்சியாக எவ்வாறு இருப்பது, அது மட்டுமல்லாமல் தேர்தல் நடைமுறைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் இன்றைய கூட்டத்தில் மிக முக்கியமாக முன்வைக்க இருக்கிறார்கள். பல்வேறு புகார்கள் என்பது இந்தியா கூட்டணியின் சார்பாக முன்வைக்கப்பட்ட புகார்கள் மீதான நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளவில்லை. நேற்று வாக்கு எண்ணிக்கையின் பொழுதும் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். காரணம் என்னவென்றால் மகாராஷ்டிரா மாநிலம் பீட் மாவட்டம், அது மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளில் மின் தடை என்பது ஏற்பட்டது. மகாராஷ்டிராவை பொறுத்தளவில் தபால் வாக்குகளில் பல்வேறு குளறுபடிகள் செய்யப்பட்டதாக சரத்பவார் கடுமையான ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வெளிப்படையாகவே முன்வைத்திருந்தார். இந்த விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டணியில் இருக்கும் இந்த கூட்டணி ஆட்சிக்கு எவ்வாறு நெருக்கடி தருவது அப்படின்ற ஒரு ஆலோசனையும் இன்று அவர்கள் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக அனைத்து கூட்டணி கட்சிகளும் பாஜகவிற்கு ஒரு ஆதரவை வழங்கி இருந்தாலும் அவர்களை இந்தியா கூட்டணியினுடைய பக்கம் இழுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே பல்வேறு தலைவர்கள் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் உள்ளிட்ட அனுப்பிரியா பட்டேல் உள்ளிட்ட தலைவர்களையும் தொலைபேசியில் அழைத்து பேசி இருக்கும் நிலையில் அவர்களுடைய தற்பொழுதைய ஆதரவு என்பது பாஜகவிற்கானதாக இருக்கிறது. ஆனால் அது இந்தியா கூட்டணி சாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற ஒரு ஆலோசனையும் அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். அதே சமயம் காங்கிரஸை பொறுத்த அளவில் மிக முக்கியமான ஒரு வெற்றியாக அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெற்ற வெற்றி, அதிகபட்சமாக அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாதி கட்சியினுடைய வெற்றியானது மிக ஒரு திருப்பு முனையாக அவர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் எந்தெந்த தொகுதிகளில் சற்று தொய்வு ஏற்பட்டது, அதற்கான காரணங்கள் என்ன, அதாவது மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு என்பது கடுமையான ஒரு சரிவை சந்தித்தது. அதற்கான காரணம் என்ன என்பது குறித்த ஒரு ஆலோசனையும் அவர்கள் இன்று இந்த கூட்டத்தின் பொழுது முன்வைக்க இருக்கிறார்கள்.
பிராந்திய கட்சிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் அந்த ஒரு முக்கியத்துவம் என்பது இன்னும் தொடருமா? இந்த தேர்தலில் அவர்கள் தோல்வியற்றிருந்தாலும் தொடர்ந்து அதே நிலை நீடிக்குமா? புதியதாக வேறு யாரேனும் கூட்டணியில் சேருகிறார்களா? இருப்பவர்களுடைய அந்த நிலை என்ன? அவர்கள் வேறு யாரேனும் எதிர்த்தரப்பிற்கு போவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறித்த ஆலோசனை எல்லாம் இன்றைய கூட்டத்தின் பொழுது அவர்கள் வெளிப்படையாகவே ஆலோசிக்க உள்ளதாகவும் காங்கிரஸ் வட்டாரமானது தெரிவித்திருக்கிறது. இந்த முதற்கட்ட ஒரு ஆலோசனை என்பது இன்று இதுதான் நடைபெறும் என்றாலும் அதாவது உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட தலைவர்களை பொறுத்தளவில் முதற்கட்டமாக அவர்களுடைய கேள்வி என்பது ஏன் இந்தியா கூட்டணியால் ஆட்சி அமைக்க முடியாதா என்ற ஒரு கேள்வியை தான் அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் கட்சி தலைவரிடம் பேச வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் மற்றும் சரத்பவார் ஆகியோர்களுக்கு முன்வைத்து வருவதாகவும் அழுத்தம் தருகிறார் என்ற ஒரு கருத்தையும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ஒரு சர்ச்சையும் தற்பொழுது வரை இந்தியா கூட்டணி நிலை வருகிறது. 6 மணிக்கு அதாவது இன்னும் சற்று நேரத்தில் அந்த கூட்டணியினுடைய கூட்டம் தொடங்கிய உடனேதான் இதற்கான ஒரு முடிவுகள் என்பதும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பதும் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, மிக முக்கியமான 2 விஷயத்தை சொன்னீங்க. மகாராஷ்டிராவை மையப்படுத்தி உத்தவ் தாக்கரேவும் சரத்பவாருடைய ஆலோசனை எதுவாக இருக்குன்னா, நாம ஏன் ஆட்சி அமைக்க முயற்சிக்க கூடாது, நாம் ஆலோசனையில் ஈடுபடலாம், பேச்சுவார்த்தையில் எதிரணி முகாமில் இருக்கக்கூடிய கட்சியோட ஆலோசனை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அஜித் பவார் என்டிஏ கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றாரா? ஷிண்டேவுடைய எண்ணிக்கை 15 தொகுதிகளை போட்டிட்ட நிலையில் 6 தொகுதியில் தான் ஜெயிச்சாரு. சரத்பவாரும் உத்தவ் தாக்கரேவும் அவங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டியை காமிச்சிருக்காங்க, அவங்களுடைய பலம் என்ன அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. எதிர்கால அரசியலுக்கு உங்க 2 பேருக்கும் சிக்கல் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காய் நகர்த்தல்கள் இப்ப தொடங்குதா? நிச்சயமாக அந்த ஒரு ஆலோசனை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த ஒரு ஆலோசனை என்பது ஒரு புறம் இருந்தாலும் இந்தியா கூட்டணியை பொறுத்த அளவில் அவர்களுடைய கட்சிகள் எதுவும் தற்பொழுது வரை வெளியே செல்லவில்லை அப்படின்ற ஒரு கருத்தை தான் மிக முக்கியமா பாக்குறாங்க. ஏற்கனவே அதாவது தேர்தலின் பொழுது இருந்த 28 அந்த கட்சிகளும் தற்பொழுது வரை அவர்களுடன் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும்.